வணக்கம் தோழர்களே. நான் உங்கள் வெங்கடாச்சலம். தமிழக அரசியலை புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே மக்கள் வாக்களித்த உடனே அவங்க வேலைய பார்க்க போயிடுவோம். அரசியல் களம், அரசியல்வாதிகள் அவங்களுடைய பணிக்க செய்வாங்க. ஆனா இந்த முறை ஏனோ நம்ம எப்பவுமே நம்ம பதற்றத்துல வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழகத்துல நிலவிட்டு இருக்கு. மே மாதம் 10ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு பரபரப்பான அரசியல் களம் காணப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மே மாதம் 10ஆம் தேதி அவர் பதவியேற்ற பின்னாடி நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதுல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள அவர் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதுவும் அவர் யாரை எதிர்த்து போட்டியிட்டாரோ, அந்த அணியினரிடமிருந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியிலிருந்து கட்சிகளை இழுத்து, அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரும் தீர்மானத்தை வெற்றி பெற வைக்க முடியலது. 144 ஆதரவு எம்.எல்.ஏக்கள் அவர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தனர். குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 25 எம்.எல்.ஏக்கள் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு எம்.எல்.ஏ. இப்படி அவர் பொல்லாத நபர்களும் அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கும்போது அங்க குதிரை பேரம் நடைபெற்றதாக தொடர்ச்சியாக புகார்கள் நடைபெற்று வந்தன. இந்த தருணத்துல தான் தாவேகாவோட எம்.எல்.ஏ. அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில மூத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடிய இளையராஜா இவர் சென்னை மாநகர காவல் இயக்குனர் அமுல்ராஜை சந்தித்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. உடனடியாக சென்னை மாநகர காவல்துறை இயக்குனர் அமுல்தாஸ் அவர்கள் திருவல்லிக்கேணி சரகத்துக்குட்பட்ட காவல்துறைக்கு உத்தரவிடுறாரு. இந்த கம்ப்ளைண்ட் மீது நீங்க துரிதகதியில் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும்னு உத்தரவிட்ட பின்னாடிதான் இந்த குதிரை பேர அரசியல் வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த இளையராஜா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு 35 கோடி பேரம் பேசப்பட்டதா சொல்றாங்க. என்ன இது நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில ஓமந்தூரார் எம்.எல்.ஏ. ஹாஸ்டல் பக்கத்துல ஒரு கார்பரேட் நிறுவனம் ஒரு அறை எடுத்து தங்கி இந்த பேரத்துல ஈடுபடுவதற்கான ஊழியர்களையும் நியமித்திருக்கு. கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கீடு செஞ்சு இந்த அசைன்மெண்ட்டை செஞ்சிருக்காங்க. குறிப்பாக வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 5 எம்.எல்.ஏக்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க. 12 எம்.எல்.ஏக்கள் கிட்ட பேசினதா சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டுறாரு. இதை கேட்கவே மிகவும் அதிர்ச்சியா இருக்கு. இப்படிப்பட்ட பேரம் நடைபெற்றதா அப்படின்றது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கூவத்தூர் அரசியல் பற்றி நமக்கு தெரியும். பட்டியல அடைச்சி மக்களை வாக்கு போட சொன்னது நமக்கு தெரியும். கூவத்தூர் ரெஸ்டாரண்ட்ல தங்க வச்சு எம்.எல்.ஏக்களை வாக்களிக்க வைத்தது நமக்கு தெரியும். ஆனா மாற்று கட்சியில அதுவும் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து எம்.எல்.ஏக்களை விலை கொடுத்து வாங்கி அந்த கட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் மீது வாக்களிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது கேட்பதற்கே காதுகள் கூசக்கூடிய அளவுக்கு தான் இந்த புகார் இருக்கு. இதை குறித்து காவல்துறை துரிதகதியில் விசாரிக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஒட்டுமொத்த தமிழக வாக்காளர்களின் எண்ணமாக இருக்கிறது. புகார் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இளையராஜா. இவர் தாவேகா சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர். இவர்கிட்டதான் அந்த பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பேரம் பேசினவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க 35 கோடி ரூபாய் உங்களுக்கு தரோம். நீங்க ஆளுநருக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும். அப்படி நீங்க வாக்களிக்கலனா, இந்த பணத்தை நீங்க வாங்கலனா குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொன்னதா அவர் அமுல்ராஜ் அவர்களிடத்துல, அதாவது சென்னை மாநகர காவல்துறை இயக்குனர் அவர்களிடத்துல புகார் தெரிவிச்சிருக்காரு. இந்த இளையராஜாவை பற்றி நாம சொல்லும் போது இவர் நம்பகமானவரா அப்படின்றதும் ஊடகங்கள்ல விவாத பொருளா இருக்கு. ஏன் அப்படின்னா, இவர் தாவேகாவோட அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல்ல இடம்பெறவே இல்லை. அதாவது தேர்தலுக்கு முன்பாக திரு விஜய் அவர்கள் அறிவித்த வேட்பாளர் பட்டியல்ல இவர் பெயர் இடம்பெறவில்லை. வேறொரு தாவேகா வேட்பாளர் தான் அறிவிக்கப்பட்டார். ஆனா கடைசி நேரத்துல அவரால் கட்சி பணி செய்ய முடியல, தேர்தல் பணி செய்ய முடியலன்னு சொல்லி அந்த போட்டியிலிருந்து விலகி கொள்கிறார். இவர் அதிமுகவுல பயணித்த ஒரு பல் மருத்துவர். அதற்கு பிறகு இவருக்கு திரு புசி ஆனந்த் அவர்கள் மூலமாக தாவேகாவுல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்ப இதுவும் விவாத பொருளாகிறது. இவர் நம்பிக்கைக்குரியவரா? இவர் தாவேகாவுல இப்படி ஒரு குற்றத்தை ஏன் இப்படி சுமத்துகிறார் எதிர்க்கட்சிகள் மீது என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அவர் சொல்வதுல ஒரு நியாயம் இருக்கிறதா படுது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் திருவல்லிக்கேணி காவல் சரகத்திற்குட்பட்ட காவல் நிலையத்தின் மூலம் இந்த விசாரணையை மேற்கொள்ள செய்யறாரு. அவங்க தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வராங்க.
அப்படி தேடி வரும்போது சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் திருநாவுக்கரச கைது செய்யறாங்க. திருச்சியைச் சேர்ந்த நரேஷ் அப்படின்றவரையும், சென்னையைச் சேர்ந்த தியாகராஜன் அவர்களையும் கைது செய்து தனி இடத்துல வைத்து விசாரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க கரூருக்கு போறாங்க. கரூர்ல சத்தின் எஸ் உரிமையாளரான கார்த்தியை கைது பண்றாங்க. நிதி நிறுவன அதிபர் அதியன் ரமேஷ் அவர்களை கைது பண்றாங்க. இவர் பாத்தீங்கன்னா இந்த ரமேஷ் என்றவங்க வந்து தின முகாம் அப்படின்ற ஒரு மாத இதழையும் நடத்தி வரதா சொல்லப்படுது. இவங்க செந்தில் பாலாஜியோட நெருங்கிய தோழர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு வேலை பார்த்த சென்னையை சேர்ந்த அந்த 3 பேரை கைது செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து கரூர் வந்து 2 பேரை கைது செய்திருக்காங்க. இந்த தனிப்படை போலீசார் விசாரணையை மேலும் வந்து துரிதப்படுத்துறாங்க. அப்படி துரிதப்படுத்தி பெங்களூர் சென்ற தனிப்படை போலீசார் உடனடியாக என்ன செய்யறாங்கன்னா, பதுங்கி இருந்த சீனிவாசன், செல்வன், ராஜன் இவர்களை கைது பண்றாங்க. இப்படி தொடர்ச்சியா கைது பண்ணிட்டே வரும்போது இவங்களுக்கு மூளையாக செயல்பட்டவர் யாருன்னு பார்க்கும்போது செந்தில் பாலாஜியின் தம்பியான அசோக் குமார் என்று சொல்லப்படுகிறது. அசோக் குமார் இன்றைக்கு தலைமறைவாயிட்டாரு. தனிப்படை போலீசார் செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என முனைப்பு காட்டாங்க. இந்த கைது செய்யப்பட்ட நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 15 நாள் காவல்ல புழல் சிறையில அடைச்சிருக்காங்க. இவங்க கிட்ட மேற்கொண்டு விசாரணை செய்து பெறப்படுகின்ற வாக்குமூலங்களின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப தலைமறைவா இருக்கக்கூடிய திரு அசோக்குமார் அவரை வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுல காவல்துறை கிட்ட அதாவது விளக்கம் கேட்டிருக்காங்க. என்ன நடக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இதற்கு இடையில திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் ஆளுநர் கிட்ட கொடுத்திருக்காங்க. தமிழகத்துல குதிரை பேரம் நடக்கிறது, அதற்கு வைகோ சாட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை குறித்து நம்ம அடுத்த காணொலியில பார்க்க போறோம். இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆலங்கலைப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி தோழர்களே.